அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமரன் துணை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பங்குனி உத்திரத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் நம்ம முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கணும், எந்த நாளில் எந்த நேரத்தில் இருக்கணும்ன்ட்டு முழுசாக பார்க்கலாம். 12வது மாதமாக வரக்கூடிய பங்குனியும் 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு பல தெய்வங்களுக்கு தெய்வீக திருமணம் நடந்ததுன்னு சொல்லப்படுது. கல்யாண விரத நாள், திருமண விரத நாள்னும் இந்த நாட்களுக்கு பெயருண்டு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம காலையிலேயே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு பூஜை அறையில் முருகன் ஃபோட்டோக்கு முன்னாடி அல்லது விக்கிரகத்துக்கு முன்னாடி நெய் தீபத்தை ஏற்றி முருகனை வழிபடணும். முருகருக்கு பிடித்த மலர்களான அரளிப்பூ, மல்லிகைப்பூ, செம்பருத்திப்பூ, நமக்கு என்ன மலர் கிடைக்குதோ அதை வச்சு வழிபடலாம். நெய்வேத்தியமாக பால், நாட்டு சர்க்கரை, முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல், பாயாசம் செஞ்சு வழிபடலாம். நம்மளுக்கு ஏற்றாற் போல் நெய்வேத்தியங்கள் செய்து முருகருக்கு வழிபடலாம். அதோடு வெற்றிலை, வாழைப்பழம் வச்சு பூஜை செஞ்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கணும். வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம். அன்னைக்கு முருகனை நினச்சிக்கிட்டே 108 முறை ஓம் முருகா, ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி மனதார முருகனை வேண்டினாவே போதுமானது. நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை முடிச்சுக்கலாம். நாள் முழுக்க விரதம் இருக்கிறவங்க மாலை நேரத்தில் விரதத்தை முடிச்சுக்கலாம். முருகன் கோவிலுக்கு சென்று முருகன் கோவிலுக்கு அர்ச்சனை செஞ்சு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். அந்த நாளில் யாருக்காவது அன்னதானம் செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முருகன் கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, முருகன் கோயில் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே முருகனுக்கு படையல் போட்டு மனதார வேண்டலாம். முருகருக்கு சிறப்பு வாய்ந்த தீபமான சட்கோண தீபம் போட்டு அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம், மலர்கள் தூவி வழிபாடு பண்ணலாம். முருகர் கோவிலுக்கு போக முடியாதவங்க பக்கத்தில் சிவன் அல்லது பெருமாள் கோவில் இருந்தால் சென்று விரதத்தை நிறைவு செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் அன்னைக்கு விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் திருமண வரன் கைகூடும். அன்னைக்கு காலையில் ஒருவேளை சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடாம கூட விரதம் இருக்கிறவங்க பால், பழம் இப்படி சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு நம்ம முருகரை வேண்டிக்கும் போது, முருகா அடுத்த வருஷம் நான் கல்யாணம் ஆயிருக்கணும், எனக்கு இன்னும் குழந்தை இல்லாதவங்க எங்களுக்கு குழந்தை இருக்கணும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கலாம். நிச்சயம் கைகூடும். திருமணம் கைகூடாதவங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். திருமணமானவர்கள் விரதம் இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமையும் வீட்டில் அமைதியும் மேம்படும். அன்னைக்கு முழுவதுமே கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி போன்ற நூல்களை படிக்கலாம். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதனால் நம்மளுடைய மனசு ரொம்ப லேசாக இருக்கும். முருகனையே நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் கொண்டாட வேண்டிய நாள் என்னன்னா 1/4/2026 புதன்கிழமை வருது. பௌர்ணமி காலை 7:38 மணி முதல் 2/4/2026 வியாழன் காலை 7:57 மணி வரை பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 31/3/2026 மாலை 3:58 மணி முதல் 1/4/2026 மாலை 4:37 மணி வரை நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்து வருவது 1ஆம் தேதி தான். அதனால் 1/4/2026 பங்குனி உத்திரம் கொண்டாடுவது மிகவும் சிறப்பு. வழிபடுற நேரம்னா 1/4/2026 காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை. அந்த நேரத்தில் நம்மளால் வழிபட முடியலன்னா அடுத்ததாக காலை 9:15 மணி முதல் 10:35 மணி வரை நேரம் இருக்குது. அப்போவும் எங்களால் வழிபட நேரம் இல்லை, நாங்கள் மதியம்தான் படையலிடுவோன்னா 1:35 to 2 மணி வரை டைம் இருக்குது. அதே மாதிரி அந்த நேரத்தில் எங்களால் வழிபட முடியலை அப்படிங்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேல் வழிபடலாம். மனதார முருகரை நினச்சி வழிபட்டோன்னா கண்டிப்பாக வேண்டியது நடக்கும். உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். எல்லாம் வல்ல முருகனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.